இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், நான் கொஞ்சம் பேசலாமா? பேசுங்க சார், பேசுங்க. டேக் யுவர் சீட். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆதி. உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கம்பெனியோட பாஸ் நான் தான். நான் இப்போ உங்க எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். அதை கேட்டு நீங்க யாரும் ஷாக் ஆகவும் கூடாது, பேனிக் ஆகவும் கூடாது. ஆக்சுவலி எனக்கு இந்த கம்பெனியை விற்கிற ஐடியா இருந்துச்சு. ஆனா இப்போ என்னோட கம்பெனியை நான் விற்கிறதா இல்லை. நான் யோசிச்சு பார்த்ததுல ஒரு கம்பெனிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது எத்தனை பேரோட வாழ்வாதாரம். அப்படிப்பட்ட விஷயத்துல எடுத்தோம் கவுத்தோன்னு நாம் எடுக்கிற சில முடிவுகள் அது நிறைய நிறைய பேரை பாதிக்கும். அப்படின்றப்ப அதை ரீகன்சிடர் பண்றது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த மாற்றம். சார், இப்போ நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் முதல்லயே கன்சிடர் பண்ணிட்டு இந்த டீலை மார்க்கெட்டுக்கு அனுப்பியிருக்கலாம்ல. ஏன் இப்படி எல்லாரையும் வர வச்சு மற்றவங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க? யா உங்க கன்சர்ன் எனக்கு புரியுது. அதுக்காக நான் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் விற்கிற ஐடியாவில் இருந்ததால தான் இந்த ப்ரப்போசலையே கொண்டு வந்தேன். இப்போ சாரி, நான் என் மனசை மாற்றிக்கிட்டேன். அதனால தான் உங்க எல்லாரையும் நேரில் பார்த்து இந்த விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஆதி சார், நீங்க கம்பெனி விற்க மாட்டேன்னு சொல்றது உங்க விருப்பம். நீங்க திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. உங்களை நம்பி நாங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இடையில நீங்க இந்த கம்பெனி சேல் பண்ண போறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுனால ஃபர்தரா நான் இன்வெஸ்ட் பண்றதை நிறுத்திட்டேன். இப்ப மறுபடியும் விற்க மாட்டேன்னு சொல்றீங்க. இப்படி மாத்தி மாத்தி ஸ்டேபிள் இல்லாம முடிவு எடுக்கிற உங்க கம்பெனி நம்பி இனிமே நாங்க எப்படி சார் இன்வெஸ்ட் பண்றது? நீங்க கேட்குற விஷயம் எனக்கு நல்லா புரியுது. இனியும் உங்களை இந்த மாதிரி குழப்பத்தில் வச்சுக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே நான் இங்க இந்தியாவில் தான் இருக்க போறேன். திரும்ப நான் போறதில்ல. நீங்க எப்ப வேணா என்னை வந்து மீட் பண்ணலாம். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு இனிமே நான் கேரண்டி. இனிமே நீங்க போடுற பணத்தை விட 2 மடங்கு இல்லை, 10 மடங்கு லாபத்தை நானும் இந்த கம்பெனியும் உங்களுக்கு திருப்பி தரப்போறோம்.